கூட்டணிக்காக பாமக முன்வைத்த 10 கோரிக்கைகள் குறித்து தமிழக அரசு பரிசீலிக்கும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சிகளுக்குள் கொள்கை ரீதியாக வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றாக தேர்தலை சந்திக்கிறோம் என்றும் மெகா கூட்டணிக்குள் சிண்டு முடியும் எதிர்க்கட்சிகளின் வேலை எடுபடாது எனவும் அவர் கூறினார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துவிடக் கூடாது என பலர் ஆர்வம் காட்டுவதாகவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனத்தால் தேமுதிகவுடனான பேச்சு தடைபடாது என்றும் ஜெயக்குமார் அப்போது கூறினார். முழுமையளவுக்கு அம்மாவுடைய அரசு அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த அப்ராப்ரியேட் டைம் உரிய நேரம் என்று சொல்லும்போது அந்த அப்ராப்ரியேட் டைமில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அரசு நிச்சயமாக அந்த நடவடிக்கை எடுப்பார்கள்.